இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்குது? ஏன்னா நிறைய ரொம்ப நல்ல குணம், நிறைய ஹெல்பிங் மைண்ட் உள்ளவங்க. விருச்சகம் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கும். ஆனால் அவங்கள சுற்றி என்ன பண்ணும், நிறைய ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும். அதனாலேயே அவங்க நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாவது நமக்கு கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் மற்றவங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா இந்த விருச்சகத்திற்கு. அவங்களுடைய கர்மாவை கழிக்கணும்னா இந்த விருச்சகத்துக்கு ஹெல்ப் பண்ணாவே போதும், அவங்க கர்மா குறைஞ்சிடும். அந்த மாதிரி அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த விருச்சகத்திற்கு இந்த சூரியன் கர்மகாரகன் அப்படிங்கிற பேர்லேயே இருப்பார். இந்த கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறது 10வது வீட்டிற்கு அதிபதியாக இந்த சூரியன் வர்றதுனால இந்த விருச்சகத்தை பொறுத்தளவில் ஒருத்தங்களுக்கு வேலையில் ஜெயிக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், வேலையில் கிங்காக இருக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த சூரியன் சப்போர்ட் பண்ணால் தான் நடக்கும். அதே மாதிரி இந்த 10ங்கிறது நம்மளுடைய பாவங்களை கரைக்கிற பாவகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த விருச்சகத்தின் பாவங்களை கரைக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா சூரிய பகவானுக்கு தான் இருக்குது. அதனால் விருச்சகத்தை பொறுத்தளவில் இந்த நேரம் 9ல் சூரியன் இருக்கார். விருச்சகத்திலிருந்து கடகம்ங்கிறது 9வது வீடாக வரும். 9ல் சூரியன் இருக்கிறதுனால அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான ஒரு மாதம்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த ஆடி மாதத்தில் அதுக்கான வேண்டுதல்களை பண்ணிடுங்க. இது உங்களுக்கு பாக்கியமாக வேலை செய்யும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வணக்கம் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி உங்கள் சப்போர்ட் எல்லாம் கொடுத்து, உங்கள் கமெண்ட் எல்லாம் கொடுத்து, எங்கள் ஜோசியர் சொல்கிற அத்தனை விஷயங்களும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த கமெண்ட் கொடுக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சி, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நாங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்ருக்குறோம். ஓகேவா? அதில் இப்போது இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஜோதிடரை பார்க்குறோம். அவங்க வேறு யாரும் இல்லைங்க, ஏஎல்பி ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜரை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்களாம். அது ஒரே மாதத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னா ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுப்பாங்களாம், அதுவும் ஆன்லைனில். அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் எங்கள் சாந்தி தேவி மேம்கிட்ட நீங்கள் அழகாக கற்றுக்கலாம், ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம். எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டிய வேலையும் கிடையாது, சூப்பராக கற்றுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கி எங்கள் ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள்கிட்ட இன்றைக்கி சூரிய பெயர்ச்சி, ஜூலை மாதத்தில் வர சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருங்க. 12 ராசிக்காரங்களும் ரெடியாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? அவங்கள சந்திப்போம். வணக்கம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொன்னீங்க மேம். சொன்னதே அழகாக இருந்தது நீங்கள் சொன்னது. இப்போது மேம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கி சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் தான் வருது, பட் எனக்கு என்ன டேட்டுன்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். என்றைக்கு அந்த ஜூலை மாதத்தில் சூரிய பெயர்ச்சி வருது, அது எப்படி இருக்கும் 12 ராசிக்கும்? கண்டிப்பாக முதல்ல சூரிய பயிற்சினா என்னன்னு சொல்லுங்க. முதல்ல சூரியனை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஆமாம், அதுதான் மெயின். ஆதித்யாய நமகன்னு சொல்லுவோமே. சூரியன் தான் எல்லாமே. நம்மளுடைய தலைமை கிரகம் என்ன அப்படின்னா சூரியன் தான். கிரகங்களுக்கெல்லாம் தலைவர் மட்டும் கிடையாது. நம்ம உலகத்தில் ஜனிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவருக்கு அருணுகிரகம் இல்லாமல் உயிர்கள் ஜனிக்காது. அதனால் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான் தான். அப்படிப்பட்ட சூரியனின் நகர்வை வச்சு தான் அந்த மாத பலன்கள் எல்லாமே எடுக்கப்படுது. சூரியன் மட்டும்தான் கரெக்டாக எக்ஸாக்டாக தமிழ் மாதத்திற்கு 1ஆம் தேதியான பயிற்சி ஆகக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். நம்ம ஆங்கில மாதத்திற்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த தமிழ் மாதத்துக்கு தான் அவருடைய பயிற்சி முதல் தேதியிலேயே அந்த வீட்டுக்கு மாதம் எப்படி 1ஆம் தேதியான வாடகை கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த சூரியன் பயிற்சி ஆகிக்கிட்டே இருப்பார். அதில் இந்த கடக மாதம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் 1ஆம் தேதி கடக ராசிக்குள்ள சூரியன் பயிற்சி ஆவார். 16 ஆங்கிலத்திற்கு 16/7
அந்த நைட் நேரத்தில் அவர் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த ஆடி மாதம் சூரிய பெயர்ச்சிக்கு ரொம்ப தை மாதத்துக்கு எவ்வளோ விசேஷம் இருக்கோ அந்த அளவுக்கு ஆடி மாதத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஒரு விவசாயிக்கு தேவைங்கிறது சூரியனுடைய நகர்வுகளில் தான் விவசாயத்திற்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு விவசாயத்துல இருந்து ஒரு உயிர்களினுடைய அத்தனை நகர்வுக்குமே அந்த சூரியனுடைய அனுகிரகம் ரொம்ப கட்டாயம் தேவை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்மளுக்கே விட்டமின் இ வேணும்னா சூரியன் கிட்ட தானே நிற்க சொல்கிறாங்க. நமக்கே சூரியன் தேவைப்படுது. விட்டமின் டி அண்ட் இ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அது விட்டமின் டிங்கிறது ரொம்ப சூரியனுடைய அனுகிரகத்தில் தான். அந்த ஸ்கின் நல்லா இருக்கணும், ஒருத்தங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா விட்டமின் டி அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த சூரியன் வந்து கடகராசிக்குள்ளே உக்கிரத்தை தணித்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக பயணிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது உத்தராயணம் தக்ஷிணாயணம்னு 2 அயனங்கள் இருக்குது. அது அயனம்னா பாதைன்னு அர்த்தம். சூரியன் பயணிக்கக்கூடிய பாதை மாற்றம் அப்படிங்கிறது. அதை தை மாதத்தில் உத்தராயணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆடி மாதத்தில் தக்ஷிணாயனம் அவருடைய உக்ரம் தணியக்கூடிய காலகட்டங்கள், இனி வரக்கூடிய காலகட்டங்கள். இதுவரையும் அக்னி நட்சத்திர எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் இல்லையா? அதனால இனிமே அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக நம்மளுடைய ஜென்ரலாக நம்மளுடைய பூமிக்கே அந்த மாதிரி ஒரு தன்மையில் அவர் பயணிக்க போகிறார். இப்போ இந்த கடகத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த சூரியனுக்கு ஒரு 2 பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, நம்ம சூரியன் சந்திரன் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான கிரகங்கள். நம்ம கண்ணால் முழுமையாக பார்க்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னா அந்த சூரியனும் சந்திரனும் தான். மற்ற கிரகங்கள்லாம் நம்ம நேரடியாக நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஏதாவது ஸ்கோப் வச்சு பார்க்கணும். விடிவெளி மட்டும் தூரத்தில் ஒரு புள்ளியாக தெரியும். மற்ற எல்லாமே இந்த சூரியன் முழுமையாக சந்திரனையும் முழுமையாக நம்மளால் பார்க்க முடியும். அதனால் அந்த சந்திரனுடைய வீட்டுக்குள்ளே அந்த சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளானது அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த சூரியன் கடகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு உச்சத்துக்கு வர்றார். இந்த குரு உச்சம் வரும்போது பொதுவாக ஒரு ராஜா வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டார் இல்லையா? அவர் கேட்குறாருன்னா ராஜகுருங்கிற ஒருத்தர் பேர், அவருடைய பேச்சை மட்டும்தான், அவருடைய ஆலோசனைகளை மட்டும்தான் அங்கே எடுத்துக்குவார். ஒவ்வொரு அரசவையிலையும் ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பேச்சை மட்டும்தான் ராஜா கேட்பார். அப்படி அந்த குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சூரியன் கடகராசிக்குள்ளே குருவும் சூரியனும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிக்கக்கூடிய ஒரு காலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஜென்ரலாகவே இந்த மாதம் ஒரு பக்குவத்தோட மக்கள் நடந்துக்கக்கூடிய ஒரு காலமாகவே இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இயல்பாக கடகராசிக்குள்ளே பயணிக்கக்கூடிய சூரியன் நல்ல பலன்களை நிறைய செய்வார். சுப செலவுகளை அதிகமாக ஏற்படுத்துவார். அடுத்த ஆவணி மாதத்துக்கு பண்ணக்கூடிய அந்த திருமண காரியத்துக்கெல்லாம் இப்போவே தயாராகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சூரியன் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவோடு சேர்ந்து பயணிக்கிறார்களா. ஆனால் எந்த ஒரு கிரகமே ஒரு நல்லது பண்ணால் ஒரு கெட்டதை கண்டிப்பாக பண்ணும். அப்படி பார்க்கும்போது இந்த சூரியன் குருவோடு சேரும் போது அது வேதை தோஷம்னு சொல்கிறது. இந்த வேதை தோஷம் என்ன பண்ணும், 2 புத்திசாலிகள் ஒரே உரைக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணும், அந்த கிழிச்சிக்கிட்டு வெளில வந்துடும். அந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை காமிக்கணும்னு கொஞ்சம் அவசரத்தனமாக சில முடிவுகளை எடுத்து அவஸ்தைப்படக்கூடிய ஒரு காலத்தையும் இந்த குரு கொடுத்துருவார். இந்த சூரியனும் இணையும் போது கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நிதானமாக சட்டுன்னு முடிவெடுக்காமல் இந்த சூரியன் அடுத்த கிரகத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு பயிற்சி ஆகிற வரையும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த சூரிய பயிற்சி 12 ராசிகளுக்கும் போது ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய ரோல் என்ன, அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேம், சூரிய பயிற்சியை பற்றி ரொம்ப அதாவது புரியாதவங்களுக்கு கூட புரிஞ்சிருக்கும் மேம். அவ்வளோ அழகாக சூப்பராக சொன்னீங்க. இப்போ அந்த சூரிய பயிற்சிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? கண்டிப்பாக பார்க்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்குது? ஏன்னா நிறைய ரொம்ப நல்ல குணம், நிறைய ஹெல்பிங் மைண்டு உள்ளவங்க. நான் எப்படி இருக்க போகிறேன், எல்லா ராசி சொன்னீங்களே, விருச்சிக ராசி எப்படி இருக்கும் அப்படின்னு ரெடியாக இருக்காங்க. சொல்லுங்கள் மேம், விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது சூரிய பயிற்சி? கண்டிப்பாக விருச்சகம் பொதுவாகவே நிறைய நல்லது விஷயங்களை எதிர்பார்க்கும். ஆனால் அவங்கள சுற்றி என்ன பண்ணும், நிறைய ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும். அதனாலேயே அவங்க நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாவது நமக்கு கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் மற்றவங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா இந்த விருச்சகத்திற்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்க அவங்களுடைய கர்மாவை கழிக்கணும்னா இந்த விருச்சகத்துக்கு ஹெல்ப் பண்ணாவே போதும், அவங்க கர்மா குறைஞ்சிடும். அந்த மாதிரி அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்குது.
அதனால் இந்த விருச்சகத்திற்கு இந்த சூரியன் கர்மகாரகன் அப்படிங்கிற பேர்லேயே இருப்பார். இந்த கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறது 10வது வீட்டிற்கு அதிபதியாக இந்த சூரியன் வர்றதுனால இந்த விருச்சகத்தை பொறுத்தளவில் ஒருத்தங்களுக்கு வேலையில் ஜெயிக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், வேலையில் கிங்காக இருக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த சூரியன் சப்போர்ட் பண்ணால் தான் நடக்கும். அதே மாதிரி இந்த 10ங்கிறது நம்மளுடைய பாவங்களை கரைக்கிற பாவகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த விருச்சகத்தின் பாவங்களை கரைக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா சூரிய பகவானுக்கு தான் இருக்குது. அதனால் விருச்சகத்தை பொறுத்தளவில் இந்த நேரம் 9ல் சூரியன் இருக்கார். விருச்சகத்திலிருந்து கடகம்ங்கிறது 9வது வீடாக வரும். 9ல் சூரியன் இருக்கறனால இந்த விருச்சக ராசிக்காரங்க யாருக்காவது அப்பா இருக்காங்கன்னா கட்டாயம் இந்த ஒரு மாதம் அப்பா காலில் தினமும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. அப்பா இங்கே இல்லைங்க, அப்பா ரொம்ப வெளிநாட்டில் இருக்கார், வெளியூரில் இருக்கார், என்ன பண்ணலாம்? அப்பா ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ கீழே காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள், இல்லை வீடியோ காலில் வர சொல்லி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அப்பா இல்லைங்க, அப்பா இறந்துட்டாரு, ஏன்னா இவங்களுக்கே வயசாயிருக்கும், அப்பாவுக்கு வயசாயிருக்கும். அப்படிங்கிறப்போ அப்பாவுடைய ஃபோட்டோ கிட்ட நமஸ்காரம் பண்ணுங்க, தாத்தா பாட்டிக்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கோங்க. அப்போ இந்த விருச்சகத்தை பொறுத்தளவில் இந்த மாதம் இவங்களுக்கு பரிகாரம்ங்கிறதே அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தான். அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஏதாவது ஒரு கோவிலுக்கு நான் வேண்டுதல் வச்சுருக்கேன், என்னால் போக முடியலை அப்படின்னா இந்த ஆடி மாதம் கட்டாயம் போயிட்டு வந்துடுங்க. இந்த ஆடி மாதம் போனீங்கன்னாவே உங்களுடைய எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வேண்டுதல் வச்சுருந்தாலும் சரி, அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான ஒரு மாதம்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த ஆடி மாதத்தில் அதுக்கான வேண்டுதல்களை பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு பாக்கியமாக வேலை செய்யும். இப்போ நீங்கள் என்ன செயல்கள் பண்ணுறீங்களோ, தர்மம் கர்மம்னு 2 சொல்லுவாங்க, தர்ம கர்மாதிபதினு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது ஒரு சில ஜாதகங்கள்ல எப்போ வேலை செய்யும்னா ஒவ்வொரு வருஷமுமே இந்த ஆடி மாதம் இந்த விருச்சகத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும். ஓ, ஏன்னா 10ஆம் அதிபதி போய் 9ல் உட்காந்துருக்கிறதுக்கு பேர் தான் தர்ம கர்மாதிபதி. அப்போ இவங்க கர்மஸ்தானத்தின் அதிபதி தர்மஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கும் போது இவங்க தர்மம் பண்ணினாலே இவங்க கர்மம் காலியாயிடும் அப்படிங்கிறது தான். அதனால இவங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் இவங்க தர்மம் பண்ணணும். அதுவும் இந்த ஆடி மாதம் பண்ணணும். நல்ல ஒரு உணவுகளை இவங்க தானமாக கொடுக்கலாம், கோதுமை உணவுகளை தானமாக கொடுக்கலாம், நீர் ராசியில் இருக்கிறதுனால நீர்மோர் தானமாக கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பானகம்னு ஒன்று உண்டு. ஆமாம், இந்த கருப்பட்டியில் இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு அந்த பானகம்னு பண்ணி விநியோகம். அப்போல்லாம் அந்த பாத யாத்திரை போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு கோவில் திருவிழாவிலுமே நீர்மோரும் பானகம் தான் கொடுப்பாங்க. அந்த பானகத்தை அவங்க குடிக்கிறாங்க, அவங்க தானம் தர்மமாக பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த விருச்சகத்தை பொறுத்தளவில் பணம் தட்டுப்பாடுங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் ஏதாவது பணம் எனக்கு தேவைன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு தட்டுப்பாடாக இருக்கும். இந்த மாதம் யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க. நான் அந்த ஜூலை மாதம் 15 தேதிக்கு மேலே உங்களுக்கு பணம் தர்றேன்னு சொல்லிடாதீங்க. ஜூலை 15க்கு மேலே உங்களுக்கு பணம் வராது. அதனால் அந்த ஒரு மாதம் விட்டுடுங்க. ஆகஸ்ட் 16 வரையும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலம். அதனால் அந்த நேரத்தில் யாருக்கும் பண பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் தலையீடு பண்ணிக்காதீங்க. அடுத்து கம்யூனிகேஷன் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் அந்த கம்யூனிகேஷனில் சில தடைகளும் வரும். வந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளில் தான் இருக்குது. ஏன்னா குருவுடைய பார்வையும் நேராக கம்யூனிகேஷன் பாவத்துக்கே இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலகட்டங்களில் தனாதிபதியோடு சேர்ந்து சூரியன் பயணிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ தனாதிபதியுடன் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் அடுத்தடுத்த பொருளாதார வளர்ச்சிக்கு இப்போ என்ன பண்ணணுமோ அதற்கான செயல்களை இப்போ பண்ணி வச்சிங்கன்னாவே உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமைஞ்சிடும். இடம் வீடு சொத்து சம்பந்தமான நிகழ்வுகளுக்கு இப்போ உகந்த காலம் இல்லை. இந்த மாதம் அது சம்பந்தமாக எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு சோபா, வீட்டுக்கு ஒரு சோபா வாங்குறீங்க, ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறீங்க, ஒரு ஏசி வாங்குறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, அதை கூட இந்த மாதம் வாங்காதீங்க. எலக்ட்ரானிக் வீட்டு உபயோக பொருட்கள் இந்த மாதம் வாங்கினீங்கன்னா அது பழுதாயிடும். அதனால இந்த மாதத்தை விட்டுடுங்க, அடுத்த மாதம் வாங்கிக்கோங்க. இல்லை ஜூலை 15க்கு முன்னாடி வாங்கிக்கோங்க. ஜூலை 16க்கு அப்புறம் ஆகஸ்ட் 16 வரையும் வாங்காதீங்க, அது உங்களுக்கு பிரச்சனைகளை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அவங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் ஏதாவது திருமணம் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால் விருச்சகத்தை பொறுத்தளவில் இந்த சூரியன் பாக்கியமாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கார். அதனால் இந்த காலத்தை தவறாமல் அவங்க பயன்படுத்திக்கலாம். ஏதோ பரிகாரம் இருக்கா மேம் உங்களுக்கு? ஆரம்பத்திலேருந்தே பரிகாரம் தானே சொல்லியிருக்கு. தர்ம கர்மாதிபதி பானகம் தர்மம் பண்ணிக்கலாம், அப்பா கிட்ட
ஆசீர்வாதம் இதெல்லாமே பரிகாரம் தான். சூப்பரான பரிகாரம் இதெல்லாம். ஈஸி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேம். வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து எங்கள் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களுடைய நம்பர் வேணும்னா இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனைனாலும், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள நேர்லேயே சந்தித்தா எனக்கு பெட்டருன்னு தோணுது. அப்படி நேரில் சந்திக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் இருக்குது, ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு சிறப்பான செய்தி என்னென்னா, நீங்களும் ஜாதகம் கற்றுக்கலாம் அப்படின்னு எங்கள் சாந்தி தேவி மேம் சொல்கிறாங்க. அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதுவும் என்ன, ஒரே மாதத்தில் ஆன்லைன்லேயே கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதே அவசியமே கிடையாது. அழகாக ஆன்லைன்லேயே அவங்கக்கிட்டே நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டு ரிலேஷனு, உங்கள் ஃபேமிலி எல்லாரோட ஜாதகத்தையும் நீங்களே பார்த்துக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக, துல்லியமாக, அவ்வளோ அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி தேவி மேமை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.